வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம 5ஆம் வகுப்பில் இயல் 8ல் கல்வியே தெய்வம் அப்படின்ற பாடலை தான் பார்க்க போகிறோம். கல்வியே தெய்வம், இந்த பாடலுடைய பொருள் புரியுதுங்களா? சொன்னதுமே கல்வியே தெய்வம், கல்வியை நாம் தெய்வத்தோடு ஒப்பிட வேண்டும், கல்வியை தெய்வம் போல நாம் போற்றிட வேண்டும். இந்த பாடலை இயற்றியவர் பாரதி சுகுமாரன். வாங்க முதல்ல பாடலை பார்த்துடலாம். பாடலுடைய பொருளை அப்புறமா சொல்கிறேன். அன்னையும் தந்தையும் தெய்வம், இதை அறிந்திட வேண்டும் நீயும். கண்ணனும் கல்வியும் தெய்வம், இதை கருத்தினில் கொள்வாய் நீயும். பொன்னையும் அன்னையும் விஞ்சும், அந்த புகழும் நம்மை கொஞ்சும். நன்மையும் மென்மையும் தோன்றும், பல நயமதம் நன்மை அண்டும். கல்வியை கற்றிட வேண்டும், அதை கசடர கற்றிட வேண்டும். வல்லமை பெற்றிட வேண்டும், நல் வளமதை எட்டிட வேண்டும். கற்றிட கற்றிட யாவும் நல் கணக்கென நெஞ்சில் கூடும். வெற்றிகள் 1000 சேரும், புகழ் வெளிச்சமும் மேனியில் ஊறும். விண்ணையும் அளந்திட வைக்கும், நம்மை விடியலாய் எழுந்திட வைக்கும். திண்மையும் வசப்பட வைக்கும், மனதில் தெளிவினை செலுத்திட வைக்கும். பாரதி சுகுமாரன். சரிங்களா? இந்த பாடலை கல்வியே தெய்வம் என்னும் பாடல் இயற்றியவர் பாரதி சுகுமாரன். சரிங்களா? இப்போ பாடலுடைய பொருளை நான் ஒவ்வொரு வரியாக இப்போ இது வரைக்கும் படித்து காட்டினா இல்லையா, இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ரீடிங் ப்ராக்டிஸ் எடுக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பாடலுடைய பொருளை நான் சொல்ல போகிறேன். அன்னையும் தந்தையும் தெய்வம், நமக்கு சொல்லுவாங்க இல்லையா, மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க இல்லையா. இப்போது அதே மாதிரி தான் அம்மா அப்பா குரு ஆசிரியர் தெய்வம், இவங்க 4 பேர் நமக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி காலகட்டத்தில் அன்னையும் தந்தையும் எப்படி தெய்வமோ அதே மாதிரியே நமக்கு கல்வியும் தெய்வம். இதை அறிந்திட வேண்டும் நீயும், இதை நம்மளை தெரிஞ்சுக்கணும். கண்ணனும் கல்வியும் தெய்வம், நாம் கற்கும் நம்ம கற்கக்கூடிய கல்வியானது கண்ணை போன்றது. கண்ணெனும் கல்வியும் தெய்வம், கல்வி கூட நமக்கு ஒரு தெய்வம்தான். இதை கருத்தினில் கொள்வாய் நீயும், இதை நீ மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். பொன்னையும் மண்ணையும் விஞ்சும், நம்மக்கிட்ட இருக்க நகை பணம் செல்வம் பங்களா காரு இது எல்லாத்த விட சிறப்பானது மேலானது கல்வி தான். சரிங்களா? பொன்னையும் மண்ணையும் விஞ்சும், நம்ம அதான் மண்ணுன்னா என்ன, வீடு வாசல் தோட்டம் துறவு இது எல்லாத்துக்கிட்டையும் விட நமக்கு சிறந்தது எதுன்னு கேட்டிங்கன்னா கல்வி தான். அந்த புகழும் நம்மை கொஞ்சும், நம்மக்கிட்ட கல்வி இருந்ததுன்னா புகழ் நம்மக்கிட்ட வந்து நிற்கும், நம்மளை தேடி புகழ் வரும். நன்மையும் மென்மையும் தோன்றும், நமக்கு நன்மைகளும் பல மேன்மைகளும் நல்லறலும் வந்து நமக்கு சேரும். பல நயமதும் நன்மை அண்டும்னா நன்மைகள் கூட நமக்கு மேன்மைகளும் வரும், நல்ல அருளும் வரும். கல்வியை கற்றிட வேண்டும், அதை கசடர கற்றிட வேண்டும். நம்ம படிக்கணும், அது எப்படி தெரியுமா படிக்கணும்? கசடுனா கசடர அப்படின்னா குற்றம் இல்லாமல், நாம் குற்றம் நீங்கிட கல்வியை கற்க வேண்டும். படிக்கிறத அறகுறையமாக படிக்கக்கூடாது, கற்கும் கல்வியை பிழையின்றி குற்றமற படிக்க வேண்டும், கற்றிட வேண்டும். அப்போ தான் அதை என்ன பண்ண முடியும். ஒரு டாக்டர் வந்து அரையும் குறையமாக படிச்சுட்டு வரான்னா எத்தனை பேரோட உயிர் போகும் இல்லையா. ஒரு இன்ஜினியர் அரையும் குறையமாக படிச்சுட்டு வராரு, அவருக்கு ஒன்றும் தெரிலனா அவர் கட்டுற வீடு ஸ்ட்ராங்காக இருக்குமா, இல்லை அவர் கட்டுற டேம் ஸ்ட்ராங்காக இருக்குமா, அவர் கட்டுற பாலம் ஸ்ட்ராங்காக இருக்குமா, அதனால் எத்தனை பேரோட உயிரிழப்புகள் ஏற்படும். அதனால் நம்ம எது ஒன்று படித்தாலும் முழுமையாக எந்த ஒரு இதுவும் முழுமையாக சென்று படித்தல் வேண்டும். அதை பற்றின முழு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு கூட நமக்கு அந்த தெளிவு நம்ம கற்கும் கல்வியில் நம்மால் பெற முடியும். கல்வியை நாம் பிழையற கற்க வேண்டும், குற்றம் நீங்க கற்க வேண்டும், அதை கசடர கற்றிட வேண்டும். ஓகே, வல்லமை பெற்றிட வேண்டும், நல் வளம் அதை எட்டிட வேண்டும். நமக்கு ஆற்றலையும் நல்ல வளத்தையும் நாம் கல்வியின் மூலமாக பெற வேண்டும். கற்றிட கற்றிட யாவும் நல் கணக்கென நெஞ்சில் கூடும். நாள்தோறும் நாம் கற்க கற்க நமக்கு நம் பாடமானது மனக்கணக்கை போல் பதிய வேண்டும். மனக்கணக்குன்னு என்ன, இப்போ ஒரு 2+4 அப்படின்னா நம்ம விரல் விட்டு எண்ணணும்னு கிடையாது, நம்ம அப்படியே வாயில் சொல்லலாம் 2+4 6, 1+1 2. இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு அந்த மனக்கணக்கு வரும். அது மாதிரி நம்ம படிக்க 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 அது நெஞ்சில் பதிஞ்சு நமக்கு தானாக அது மனக்கணக்கு போல் வந்தமையும். இதனால் என்ன ஆகும், வெற்றிகள் 1000 சேரும். நம்ம கல்வியை நன்றாக கற்கும்போது நமக்கு வெற்றிகள் வந்து சேரும். புகழ் வெளிச்சமும் மேனியில் ஊறும், நம் மீது புகழ் நமக்கு புகழ் தோன்றும். எப்போ பார்த்தாலும் அப்படியே நம்மளை
உச்சாணி கொம்பில் வச்சு பேசுவாங்க. அவங்க அவ்வளோ சூப்பராக படித்தாங்க, அவங்க அதனால தான் இவ்வளோ முன்னேற்றமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த புகழும் பேரும் நம்மை வந்து சேரும். விண்ணயம் அளந்திட வைக்கும். இப்போ அப்துல் கலாம் சார் படித்தார் இல்லையா? அந்த மாதிரி படித்தா அவரை பற்றி அவர் இறந்ததுக்கு அப்புறமா இன்னமும் பேசுகிறோம். அவர் உண்மையாலுமே என்ன பண்ணார்? விண்ணை அளந்தார். விண்ணை அளந்தார் என்ன? விண்வெளிக்கு ராக்கெட்டெல்லாம் செஞ்சு வந்தார் இல்லையா? அவர் கற்ற கல்வி தானே அதுக்கு முக்கியமான காரணம். நம்மை விடியலாய் எழுந்திட வைக்கும். நம்ம கற்கும் கல்வி தான் நமக்கு வந்து விடியலாய் எழச் செய்யும். திண்மையும் வசப்பட வைக்கும். நம்மிடம் வலிமையும் சேர்க்கும். மனதில் தெளிவினை செலுத்திட வைக்கும். மனதினில் தெளிந்த நல்லறிவை ஊறச் செய்யும். அதாவது நான் பாடலுடைய பொருளை ஃபுல்லாக சொல்லிடுறேன். அன்னை தந்தை இவருடன் நாம் கற்கும் கல்வியும் தெய்வமாகும். பொன்னையும் மண்ணையும் விட மேலானது கல்வி, நமக்கு புகழையும் தந்து நிற்கும். கல்வி கற்றால் நன்மையும் மென்மையும் நல்லருளும் நம்மை நெருங்கி வரும். ஆகையால் கல்வியை குற்றம் நீங்க கற்றிட வேண்டும். ஆற்றலையும் நல்ல வளத்தையும் நாம் பெற வேண்டும். நாள்தோறும் கற்றிட கற்பவை யாவும் மனக்கணக்கை போல் நெஞ்சில் பதியும். வெற்றி கிட்டும், புகழ் தோன்றும், விண்ணையும் அளக்கச் செய்யும், நம்மை விடியலாய் எழச் செய்யும், நம்மிடம் வலிமையும் சேர்க்கும், மனதினில் தெளிந்த நல்லறிவை வளரச் செய்யும். பாடலுடைய பொருள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற மாணவர்களே, மீண்டும் மீண்டும் பாடலை படித்து பொருளை உணர்ந்துக்கோங்க. நன்றி மாணவர்களே.